வணக்க மக்களே, இன்றைக்கி ஒரு சுறுசுறுப்பான நாள் தான், அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் பிப்ரவரி மாதம் வாழ்க்கை பயணத்தோட 8வது பதிவு இது. இன்னையிலேருந்து கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ்னு டெய்லி மாற்றி குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் கடைக்கு போய்ட்டு வரும்போது கேரட்டை வாங்கிட்டு வந்துட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி பால் ஆட் பண்ணி மிக்சியில் ஊற்றி அடிச்சு குடிச்சிட்டேன். அப்புறமா எரிவாயு சிலிண்டர் புக் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. அது வந்து கையோட நான் 2 ட்ரைபேட் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. அப்புறம் அது ரெண்டுத்தையும் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு ரெண்டுமே. ஒன்று செல்ஃபி ஸ்டிக் வித் லைட்டு, இன்னொன்று கொரில்லா ட்ரைபேட். ஃபார் நேற்று துவச்ச துணியெல்லாம் காஞ்சிருச்சான்னு மேலே போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த கையோட எல்லாத்தையும் உட்காந்து மடிச்சிட்டேன். அப்புறம் இன்னையிலேருந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி 5 கிலோமீட்டர் கண்டினியூவாக நடக்கணும், ப்ளஸ் 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. அங்கே போய் நடக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தா பார்க் இன்னும் ஓப்பனே பண்ணல. எப்பொழுதுமே 4 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி மணி 5:30 ஆயிடுச்சு, இன்னும் ஓப்பனே பண்ணல. நம்ம வந்த நேரம் போல். அப்புறம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வேகமாலாம் நடக்கல, பொறுமையாக தான் நடக்க ஆரம்பித்தேன். நடக்கும் போது அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அருமையான ஒரு மாலை பொழுது. 5 கிலோமீட்டர் 1 மணி நேரமாக நடந்தேன். நடந்து முடிச்சுட்டு பார்த்தா 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகல. சரி, அப்புறம் என்ன நடை சாத்திரி கிளம்பிட்டேன். என்னோட டார்கெட் என்னன்னா 5 கிலோமீட்டர் கண்டினியூவாக நடக்கணும், 10,000 ஸ்டெப்ஸ் வந்து 1 டேல கம்ப்ளீட் பண்ணணும். அதான் என்னோட டார்கெட். இது ஸ்டார்டிங்னால இப்போதைக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். போக போக அப்படியே கூட ஏற்றிக்கலாம். ஸோ அப்புறம் சிலிண்டர் வந்துருச்சுல, ஸோ இனிமேல் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்த கையோட உட்காந்து சாப்பிட்டுட்டு விளக்க வேண்டிய பத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சிலிண்டர் வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் கேப்போட நூல் கலந்து வந்துருச்சு. ஆனால் கேப் வரல. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை கழட்டவே முடியல. அப்படியே சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் பண்ணிட்டு நான் போய் படுத்துட்டேன். அவ்வளோதான் மக்களே. அடுத்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.